ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டினோ மீன் என்ன, ஆர்டினோ எதுக்கு யூஸ் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் ஆர்டினோன்ற புதுசாக நான் வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணி மிக்கிறோட வீடியோவும் கீழே இருக்குது, அதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லை ஆர்டினோ எதுக்கு யூஸ் பண்ணுறது, என்னத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயவுசெய்து இந்த சேனலில் முதலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கட இப்போ 80 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க, 82 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியில். அது மட்டும் இல்லாமல் ஏ-லெவல் ஸ்ரீலங்காவில் ஏ-லெவல் ஐடி எடுக்கிறாங்க, அது மாதிரி டெக்னாலஜி படிக்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம். ஆர்டினோ மிச்சம் பற்றி தெரியாமல் அது சம்மந்தமான வீடியோ தான் நாங்கள் அன்பாக்ஸும் பண்ணிக்கிறோம். தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஐஓடி மீன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மீன் என்னென்றால் ஐஓடி என்ன, இது ஹார்ட்வேர் பொருள் சம்மந்தமான எல்லா பொருளையும் இன்டர்நெட்டினூடாக கனெக்ட் பண்ணி செய்கிறது ஐஓடி. பேசிக்காக ஒரு இது ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள், சரியா? அதில் முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த நான் காட்டணும்னு ஒரு கீழே வீடியோ ஒன்று பாருங்கள், ஆர்டினோ அன்பாக்ஸ் ரிவ்யூ வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் என்னென்னா லிங்க் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் காட்டுற அந்த டிவைஸ் வந்து அதை என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்டா, ஐஓடி ஆட்டோமேஷன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு டிவைஸ். அதே மூலமாக ரொபோட்டிக் சம்மந்தமான எல்லா இதுவும் செய்யலாம். ரொபோட்டிக் ஒரு ஹார்ட்வேர் இது உண்டு. அதில் என்னென்னா நாங்கள் நடுவில் ஒரு இதொன்று காட்டிப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். முதலாவது வந்து இந்த ஆர்டினோவுக்கும் அடுத்த லேப்டாப் பிசிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு முதலாவது சொல்லிட்டேன். லேப்டாப் பிசி எப்படி இயங்குதுன்னா பைனரியோட கணக்கில் இயங்குது. பைனரி என்ன, 1,0,1,1 என்ற இதெல்லாம் இயங்கி கொண்டு வருது. பைனரி, தட் இஸ் மீன் பைனரி. இது மைக்ரோ கண்ட்ரோலர். மைக்ரோ ப்ரொசஸர் என்னென்னா மைக்ரோ ப்ரொசஸர். இது வந்து லெப்பில் இயங்குது. அது வந்து பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து இந்த ஆனால் இந்த லெப்பில் பிசியில் எல்லாம் மிக என்னமா மைக்ரோ ப்ரொசஸர். இது வந்து ஆர்டினோடிக்கு மைக்ரோ கண்ட்ரோலர். இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்னத்துக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து மைக்ரோ ப்ரொசஸர், அதாவது லெஃப்ட்டில் இருக்கிற அதை பற்றி கொஞ்சம் நிற்கணும் போகிறேன். அதில் ஆர்கிடெக்ட் வந்து பொனியூமன் ஆர்கிடெக்ட். அது அப்படி இதுன்னு வச்சுக்கோங்க, தெரியாட்டி சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும் என்ன வருமுண்டு. இது எப்படின்னா இந்த மைக்ரோ ப்ரொசஸர், அதாவது லேப்டாப் பிசி இருக்கிறது என்னென்னா 3.2 GHz ஸ்பீட் இருக்கும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் அதாவது இந்த ஆர்டினோவில் இருக்கிறது வந்து 16 மெகா, அது GHz 3.2, இது 16 mAh, அதாவது மெகாஹெட்ஸ். அது தட்ஸ் மீன் 1000 MHz 1 GHz. அதாகவே மைக்ரோ ப்ரொசஸர் வந்து 3200 MHz. அதை விட எத்தனை மடங்கு ஸ்பீட் உள்ளது மைக்ரோ ப்ரொசஸர். அதான் லேப்டாப் பிசிக்கு யூஸ் பண்ணுறது. பட் இது ஆர்டினோவில் வந்து 16 mAh தான். அது வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன் ஸ்லோ, இது லேப்டாப் நிறைய ப்ரொசஸிங் இல்லை. ஆர்டினோட 3 வேலை தான். அந்த பின்னை கனெக்ட் பண்ண என்ன 3 வேலை நடக்கும். முதலாவது என்ன, ப்ரோக்ராமை அங்கிருந்து இங்களுக்கு கொணைத்துக்கு செல்லும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பவர் கொணும். இப்போ நாங்கள் அதுக்கு பவர் வேணும்னா லெப்போ இதுக்கு கனெக்ட் பண்ணால் பவர் பண்ணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம்ஸ் கொணாகும், சரியா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பவர் வந்து 2 வகையில் எடுக்கலாம். ஒன்று பேட்டரியை கனெக்ட் பண்ணி எடுக்கலாம், அல்லது வந்து சார்ஜை போட்டு எடுக்கலாம். வந்து ஆர்டினோவில், அதாவது ஆர்டினோ இப்படி தான் லேசான இதோன்னு சொல்லித்தரேன். அடுத்து இது EEPS அப்படின்னு நிறைய அதெல்லாம் சொல்லித்தர விஷயம் இல்லை. இதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் போனால் இதுக்கெல்லாம் மேலே படிப்பீங்க நீங்களே. எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லித்தரத்துக்கு அந்த வீடியோவில் பாருங்கள் கட்டாயம். அந்த வீடியோவில் எல்லாம் எக்ஸாம்பிளும் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷன் லீக் அந்த வீடியோ கட்டாயம் பாருங்க. நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த ஆர்டினோ அந்த போர்டை வாங்கினது. ஒரு கொஞ்சம் ஸ்ரீலங்கா ரூபாயில் ஸ்ரீலங்காவில் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 ரூபா இருக்கும். ஆன்லைன் மார்க்கெட்லேயே ஒரு 1600 மட்டும் ஸ்ரீலங்கா ருபீஸ் இருக்கும். அது ஆர்டினோ அது வந்து ஆர்டினோவில் நான் வாங்கின ஆர்டினோ பிக் இல்லை, அடுத்தது சின்னது ஆர்டினோ ஊனு வண்டிக்கும். அந்த ஆர்டினோ ஊனு தான் நான் யூஸ் பண்ணுறது. நான் வாங்கி இந்த இதில் வீடியோ அன்பாக்ஸ் பண்ணேன். தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டினோவை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஃபோனில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு வீடியோ செஞ்சு பாருங்கள். அதோட பிசியில் எப்படி செய்கிறேன்னு அதையும் போட்டிக்கணும், அதையும் பாருங்கள். கட்டாயம் வீடியோ என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கட்டாயம் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் மீறி கட்டாயம் சப்ஸ்கிரைபர்ஸ் போதாமிக்குது. எனக்கு அதான் மாரி கவலையாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட ஒவ்வொரு இதில் கண்டென்ட்டில் வீடியோ ரெடி பண்ணிட்டு போடுவோம். ஆனாலும் சப்ஸ்கிரைபர் வியூஸ் போக மாட்டேங்குது. 80 வியூஸ் 60 வியூஸ் அது போதா உண்மையில். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு வீடியோ பார்த்து முடியும்னு ஒரு 4-5 ஷேரை போட்டு
இந்த இதில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டினோ எப்படி ஆண்ட்ராய்ட் மீன் மொபைல் ஃபோனில் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒர்க் செய்கிறது, ப்ரோக்ராம் பண்ணுறது, இதை எப்படி தான் பார்க்க போகிறோம். ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் ரெண்டுமேலும் ஐஃபோனோ ஐஓஎஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஓ எந்த ஓஎஸ்லையும் நம்ம செய்யலாம். முதல்ல நீங்கள் எல்லோரும் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனால் இப்படி வரும் ப்ளே ஸ்டோர். அதில் சர்ச் பண்ணுங்கள் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர், அதை சர்ச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சர்ச் பண்ணதால முன்னுக்கே வருது. ப்ளே ஸ்டோரை பொறுத்து ஆர்டினோ பெர்ஃபெக்ட் அதை நான் சொல்லலை. இப்போ ரெண்டாவதுக்கு ஆர்டினோ ட்ரைடண்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அண்ணா வரும் இப்படி தான் ஆர்டினோ ட்ரைட். பாருங்கள் 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் ஆகி இருக்குது. ரேட்டட் பாருங்கள் 69 MB. இது இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் வாட்சி பாருங்கள். கீழே எல்லோரும் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் அடிச்சுப்பீங்க, அதை கொஞ்சம் வாட்சி பாருங்கள். இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். மாதிரி ஃபோட்டோஸ் போட்டுக்குது பாருங்கள். இதே பார்த்துக்கோங்க. அது இப்போ இவ்வளோ தான். இப்போ நான் அடுத்தது கம்ப்யூட்டரில் எப்படி செய்கிறேன்னு காட்டித்தரேன். எல்லோரும் அடுத்தது நான் என்ன பிசியில் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். முதல்ல எல்லோரும் பிசிக்கு போங்க. பிசியில் சர்ச் என்ஜினில் கூகுளோ எதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் போய்த்து ஆர்டினோ இது ஃப்ரீ டவுன்லோடு கொடுங்க. சாஃப்ட்வேர் ஃப்ரீ டவுன்லோட், ஒஃபிஷியல் சாஃப்ட்வேர் ஃப்ரீ டவுன்லோடு கொடுங்க. வருமா டவுன்லோட் பண்ணுங்கள். அதோட அதில் இந்த கோடு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது செஞ்சு பழங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் போதாக அமைக்குது. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் மட்டும் படித்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோட அவங்களுக்கும் ஒரு இது நன்மை கிடைச்சிக்கும். அது மட்டும் எங்கள் சேனலில் ஹெல்ப் ஆகிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.